எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அர்ஷத் பேசுறேன். அசோசியேட் கன்சல்டன்ட், ஹெமடாலஜி டிபார்ட்மெண்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. என் கூட இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க டாக்டர் சுரேஷ் குமார், அசோசியேட் கன்சல்டன்ட், மெடிக்கல் ஆன்காலஜி, காவேரி ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் லிம்போமா அப்படின்னா என்ன, லிம்போமாவோட டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ லிம்போமா அப்படின்னு என்ன பார்ப்போம். ஸோ நம்ம உடம்புல 3 வகையான இரத்த அணுக்கள் இருக்கு. ஒன்று வந்து சிவப்பு அணுக்கள், அதாவது ஆர்பிசி. ரெண்டாவது WBC, அதாவது வெள்ளை அணுக்கள். மூணாவது பிளேட்லெட் அப்படிங்கிற உறை செல்கள். ஸோ இந்த வெள்ளை அணுக்கள் ஒரு அளவுக்கு மீறி, அதாவது ஒரு அன்கண்ட்ரோல்டு ப்ராலிஃபரேஷன்ல போகும்போது அது வந்து கேன்சரா மாறுது. ஸோ இந்த வெள்ளை அணுக்கள் யூஸ்வலா எலும்பு மஜ்ஜையில இருந்து உற்பத்தியாகி லிம்பாட்டிக் வெசல்ஸ் மூலமா ஒவ்வொரு லிம்ஃப் நோட் அப்படிங்கிற நெறிக்கட்டிகளுக்கு போய் சேருது. ஸோ அதனால தான் நம்ம நார்மலாக ஒரு சின்ன காய்ச்சல் வருது, ஒரு டான்சில் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா வந்து நம்மளோட கழுத்து பகுதியில் நெறிக்கட்டி கட்டுறது, இல்லைன்னா காலில் சின்ன அடிபடும் போது இடுப்பு பகுதியில் நெறிக்கட்டி வர்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல அந்த வெள்ளை அணுக்கள் போய் நெறிக்கட்டியாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஃபினாமினான், அதாவது எல்லாருக்கும் நடக்கிற நார்மல் ஃபினாமினான். இது ஒரு அன்கண்ட்ரோல்டு ப்ராலிஃபரேஷனாக நடக்குது அப்படிங்கும்போது அது கேன்சராக மாறுது. ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் நார்மலா லிம்ஃப் நோடுக்குள்ளால இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம லிம்போமா அப்படின்னு சொல்றோம். இல்ல அந்த கேன்சர் செல் எலும்பு மஜ்ஜையில இருந்தே நிறைய அன்கண்ட்ரோல்டு ப்ராலிஃபரேஷன் ஆகி அது பிளட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம லுக்கீமியா அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மெயினா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லிம்போமா அப்படிங்கிறது யூஸ்வலி இட் இஸ் அ பினைன் டிசார்டர். அதாவது ஒரு ரொம்ப தீவிரமான பிளட் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே இது லுக்கீமியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப வீரியம் கொண்டது, அதாவது ரொம்ப தீவிரமா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா சில நாட்கள்லேயே பேஷண்ட் இறந்து கூட போகலாம். ஸோ இதுல என்னென்ன வகை இருக்குது, என்னென்ன ஹாட்ஸ்கின் லிம்போமானா என்ன சார், நான் ஹாட்ஸ்கின் லிம்போமானா என்ன சார் அப்படிங்கிறத பத்தி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி லிம்போமா வந்து இட்ஸ் டியூமர் ஆக்சுவலி விச் இஸ் அரைசிங் ஃப்ரம் ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ பிளட்ல பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும்: ஒயிட் செல்ஸ், ரெட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த டியூமர் விச் இஸ் அரைசிங் ஃப்ரம் த ஒயிட் பிளட் செல்ஸ் இட்ஸ் கால்ட் லிம்போமா. ஸோ ஒயிட் செல்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து லிம்போசைட் சொல்லுவாங்க, விச் நார்மலி ஹெல்ப்ஸ் இன் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். So when these cells multiply uncontrollably, then which gives rise to a tumor called lymphoma. ஸோ சார் இந்த டைப்ஸ் ஆஃப் லிம்போமா, அதாவது இந்த ஹாட்ஸ்கின் லிம்போமா, நான் ஹாட்ஸ்கின் லிம்போமா, அந்த நான் ஹாட்ஸ்கின் லிம்போமாலே நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஸோ நார்மலாக லிம்போமா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 பேசிக் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹாட்ஸ்கின் லிம்போமா, ஒன்று வந்து நான் ஹாட்ஸ்கின் லிம்போமா சொல்லுவாங்க. இதில் வந்து நான் ஹாட்ஸ்கின் லிம்போமா இஸ் ரிலேட்டிவ்லி மோர் காமன். ஸோ அது வந்து யூஸ்வலாக வந்து நான் ஹாட்ஸ்கின் லிம்போமா வந்து இட் கேன் அஃபெக்ட் எனி ஏஜ் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்டர்லி ஏஜ் குரூப் ஆஃப்டர் 50-60 ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ நான் ஹாட்ஸ்கின் லிம்போமாக்கும் ஹாட்ஸ்கின் லிம்போமா டிஃப்ரென்ஸ் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். பட் பேசிக்காக வந்து பயாப்சியில் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ பயாப்சியில் வந்து லார்ஜ் ஒரு அப்நார்மல் செல்ஸ் இருக்கும். அந்த செல் பேர் RS செல்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹாட்ஸ்கின் லிம்போமா. இன்கேஸ் வேற வித்தியாசமான வேற ஏதாவது செல் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் நான் ஹாட்ஸ்கின் லிம்போமா. அதாவது அந்த ரீட் ஸ்டீன்பர்க் செல்ஸ். ஆமாம், RS செல்ஸ், ரீட் ஸ்டெயின்பர்க் செல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது பேசிக்கலி பயாப்சியில் பெத்தாலஜிஸ்ட் பார்த்துட்டு அந்த செல் இருந்துச்சுன்னா இட் வில் பி கால்ட் அஸ் ஹாட்ஸ்கின் லிம்போமா. If it is not there, it is usually called as a non-Hodgkin lymphoma. இந்த நான் ஹாட்ஸ்கின் லிம்போமால உள்ள டைப்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஸோ நான்-Hodgkin lymphoma வந்து அதில் செவரல் டைப்ஸ் இருக்கு. ஸோ நார்மலாக வந்து லிம்போசைட்ஸ் வந்து B cells and T cells ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் we classify the non-Hodgkin lymphoma into either B lymphoma or T cell lymphomas. So another the classification also is there. We can classify that them according to their rate of growth. So whether they grow slowly or very aggressively. So based on that, it is also classified as indolent lymphomas or aggressive lymphomas. So indolent lymphomas அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்லோ growing lymphomas பத்தி சொல்றீங்க. They grow very slowly and they also spread very slowly. So usually வந்து ரொம்ப நாளா இருக்கும் உங்களுக்கு. So months, sometimes even years இருக்கும். So they'll patients வந்து after several years they'll come and say I have this swelling for about 2 years or 3 years அந்த மாதிரி they'll come and say. And aggressive lymphomas, like the most common is DLBCL. So அது வந்து patient usually present to us within 1 month or 2 months. So ரொம்ப rapid it will grow. So ரெண்டு லிம்போமாஸும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். Usually it depends actually. There are a lot of factors based on which we decide the treatment. So usually indolent lymphomas வந்து sometimes we even
தே டோன்ட் ஈவன் ரிக்வயர் ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து லோக்கலைஸாக இருக்குது, இல்லைனா வந்து எந்த சிம்டம்ஸும் எதுவும் இல்லை அப்படின்னா இண்டோலண்ட் லிம்போமாஸ் வி சம்டைம்ஸ் அப்சர்வ் ஆல்சோ. ஸோ ஆனால் அக்ரெசிவ் லிம்போமானா டெஃபினெட்லி வி ஹாவ் டு ட்ரீட் தம். ஸோ யூஸ்வலா நம்ம பார்த்தோம்னா இதுக்கு லிம்போமாக்குன்னு எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். அது ஒரு பகுதி இருக்குது. ஸோ யூசுவலா லிம்போமாஸ் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர்லி பாப்புலேஷன்ல ரொம்பவே காமன். ஸோ மோர் தேன் 50-60 இயர்ஸ் இருக்கும்போது வந்து அந்த உடம்புல நடக்கிற மியூட்டேஷன்ஸ்னால அந்த லிம்போமாஸ் வந்து ரொம்ப காமனா இருக்கும். நம்ம இப்போ இருக்கிற நவீன உலகத்துல கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ், ரேடியேஷன் எக்ஸ்போஷர், இது கூட சேர்ந்து சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் எப்ஸ்டீன் பார் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து லிம்போமாக்கான சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது கூட வந்து சில பேர் இப்போ நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் நடக்குது. போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் அவங்க நிறைய இம்யூனோ சப்ரஷன் எடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு வகையான போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் லிம்போமாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க, இல்லைன்னா இம்யூனோ சப்ரஷன்ஸ் எடுக்கிறவங்க, அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து இந்த லிம்போமாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ஸோ நார்மலா நம்ம பார்த்தோம்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் இந்த லிம்போமால அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலா ஒரு சின்ன நெறிக்கட்டியா இருக்கும். கழுத்துக்கிட்ட ஒரு நெறிக்கட்டி இருக்கு சார், இல்ல இடுப்பு பகுதியில ஒரு நெறிக்கட்டியா இருக்குது அப்படின்னா பேஷண்ட் நார்மலா பிரசன்ட் ஆவாங்க. சில பேர் அதை வந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாம அது ப்ரோக்ரஸ் ஆகி அது ரொம்ப பெரிய நெறிக்கட்டியா சாப்பிட முடியல, மூச்சு கூட கஷ்டமா இருக்குது, இல்லைன்னா வந்து வயிறுக்குள்ளால பெரிய நெறிக்கட்டியா இருக்கும்போது வயிறு வலி, இல்லைன்னா வந்து அது எதுவுமே சாப்பிட முடியாம போகிறது, கம்ப்ளீட் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி கூட பேஷண்ட்ஸ் பிரசன்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர்த்து there are specific symptoms for lymphoma, அதாவது பி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்எக்ஸ்பிளைன்டு ஃபீவர், இல்லைன்னா ரொம்ப நைட் ஸ்வெட்ஸ், நைட்டு படுத்தா வந்து பெட்ஷீட்லாம் கம்ப்ளீட்லி ட்ரெஞ்ச் ஆகிற அளவுக்கு ரொம்ப நைட் ஸ்வெட்டிங் இருக்குது, இல்லைன்னா வந்து அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், அதாவது மோர் தேன் 10% விதின் தி லாஸ்ட் 6 months. ஸோ அதாவது ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரு 60 கிலோ இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளால 6 கிலோ கம்மி ஆகிறான் அப்படின்னா வந்து அது வந்து சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீவர், இல்லைன்னா நைட் ஸ்வெட்ஸ், இல்லைன்னா வெயிட் லாஸ், சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ், இது எல்லாம் வந்து தே ஆர் கால்டு பி சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது தே ஃபேவர் மோர் டுவர்ட்ஸ் லிம்போமா டயக்னோசிஸ். ஸோ என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பயாப்சி எடுத்து பார்த்தா போதும். ஸோ எஃப்என்ஏசியில் நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து இட் வில் கிவ் அ ஐடியா தட் லிம்போமா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். இல்லைன்னா வேற எதுவும் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குதான்னு தெரியும், இல்லை வேற கேன்சர் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு தெரியலாம். ஸோ பயாப்சி எடுத்து பார்த்தா தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து என்ன டைப் ஆஃப் லிம்போமா அப்படின்னு சொல்ல முடியும். ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் லிம்போமான்னு தெரிஞ்ச பிறகு ஃபர்தர் பிளட் டெஸ்ட் மே பி நீடட். ஸோ இது கூட நம்ம ஸ்டேஜிங் பண்றதுக்காக வேண்டி சிடி ஸ்கேன் இல்லைன்னா பெட் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியம். சார் இந்த லிம்போமால ஸ்டேஜிங் அப்படின்னா என்ன, இல்லைன்னா வந்து நம்ம பெட் சிடில வந்து எடுத்து பார்க்குறோம் ஸ்டேஜிங் எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ யூஸ்வலா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நெறிக்கட்டி இருக்குது, கழுத்துல மட்டும் நெறிக்கட்டி இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து, இல்ல இடுப்பு பகுதியில மட்டும் நெறிக்கட்டி இருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்தர் ஸ்டேஜஸ் வந்து நம்ம வந்து வயிறு பகுதிக்கு மேல வயிறு பகுதிக்கு கீழே அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து ஃபர்தர் ஸ்டேஜஸ் பண்ணலாம். அதாவது வெறும் வயிறுக்கு மேல மட்டும் நெறிக்கட்டிகள் அங்கங்க இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டேஜ் 2, இல்ல வயிறு பகுதிக்கு கீழே மட்டும் நெறிக்கட்டிகள் இருக்குது அப்படின்னா ஸ்டேஜ் 2, இல்ல மேல கழுத்துலயும் இருக்கு சார், இடுப்புலயும் இருக்கு சார், வயிறுக்குள்ளாலையும் நெறிக்கட்டி இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் 3 அப்படின்னு போகும். ஸோ ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் லிம்போமா. ஸோ அது வந்து போனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குது, இல்லைன்னா லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குது, இல்ல லங்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் 4 லிம்போமா. So depending upon the stage, the treatment of lymphoma might also vary. So once the diagnosis is made, once the staging is done, ஸோ சில சமயங்கள்ல ஸ்டேஜிங் பண்ணும்போது ஒரு போன் மேரோ டெஸ்ட்டும் இல்லைன்னா சிஎஸ்எஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிற பிரெயின் ஃப்ளூயிடையும் எடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியது தேவைப்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்றோம் லைக் பேஷண்ட் ஃபிட்னஸ் எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து நம்ம வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வந்து டிசைட் பண்றோம். ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு சார், சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. So treatment வந்து there are a lot of treatment options, so which we tailor according to the type of diagnosis. So என்ன lymphoma அந்த diagnosis பண்றது it's very very important. So experienced pathologist will diagnose. So once the report is there, we have the diagnosis, we have to look the patient also. So every patient may not be able to tolerate the same treatment. So we see the performance of the patient fit இருக்காங்களா இல்லையா பார்த்துட்டு then we tailor the treatment accordingly. ஸோ இஃப் யூஸ்வலி இந்த இண்டோலண்ட் லிம்போமாஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா,
ஸோ இண்டோலண்ட் லிம்போமாஸில் வந்து தேர்ஸ் வி டோன்ட் ட்ரீட் எவ்ரி ஒன். ஸோ யூஸ்வலாக வந்து ரொம்ப சின்ன சின்ன நெறிக்கட்டி இருக்குது. ஸோ இட் டசன்ட் காஸ் எனி சிம்டம்ஸ், ரொம்ப ஸ்லோவாக தே க்ரோ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி ஜஸ்ட் அப்சர்வ் த பேஷண்ட். ஸோ ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் வி யூஸ்வலி அப்சர்வ். ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய நெறிக்கட்டி இருக்குது, இல்லை ஏதாவது தொந்தரவு வருது, லைக் லார்ஜ் ஸ்வெல்லிங் இருக்குது, இல்லைனா சம் chest pain or some any other symptoms இருக்கும்போது we treat the patient with combination treatment, either chemotherapy or immunotherapy கொடுப்போம். நம்ம கீமோ இம்யூனோதெரப்பி காம்பினேஷன் யூஸ்வலாக கொடுப்போம். சம் பேஷண்ட்ஸ்க்கு அந்த லோ கிரேட் டிசீஸ் வந்து வெறும் ஒரு இடத்துல மட்டும் இருக்குன்னா ரேடியேஷன் இஸ் ஆல்சோ an ஆப்ஷன். ஸோ லோக்கலைஸ்டாக வந்து ரேடியேஷன் கொடுத்தோம்னா இட் வில் கம்ப்ளீட்லி கியூர் த பேஷண்ட். ஸோ தீஸ் பேஷண்ட்ஸ் ஹேவ் அ ஹை கியூர் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இதே அக்ரெசிவ் லிம்போமாஸ் பார்த்தோம்னா யூஸ்வலி aggressive lymphomas we have to treat all the patients. ஸோ எல்லாருக்குமே we give a combination of chemotherapy plus immunotherapy காமனாக கொடுப்போம். இது தவிர்த்து சில பேஷண்ட்டுக்கு they also require radiation. சார் இந்த கீமோதெரப்பி இம்யூனோதெரப்பிக்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? லைக் அது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ கீமோதெரப்பி வந்து இட்ஸ் ஜஸ்ட் இட் கோஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் proliferation of the cells. So even chemotherapy வந்து it's not directed against the cancer cell alone. So it stops the multiplication of cancer cells. அதோட சேர்ந்து நார்மல் cells in the body, like the intestine, the stomach, gastrointestinal tract, the hair cells, the skin. So normal cells will be affected by this chemotherapy. So just the role of chemotherapy, it stops multiplication of the cells. So that is how chemotherapy acts. It's a non-specific ன்னு சொல்லலாம். ஆனால் இம்யூனோதெரப்பின்னு பார்த்தோன்னா இட் வில் ஆக்டிவேட் த பாடிஸ் இம்யூன் சிஸ்டம். ஸோ திஸ் இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்பெசிஃபிக்கலாக போயிட்டு இட் ஆக்ட்ஸ் ஆன் த டியூமர் செல்ஸ். அது ஒரு டைப் ஆஃப் இம்யூனோதெரப்பி இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம அவுட் சைடு வந்து ஆன்டிபாடிஸ், ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிபாடிஸ் விச் ஆர் டைரக்ட் அகெயின்ஸ்ட் டியூமர் செல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் வி கிவ் டு த பேஷண்ட்ஸ். காமனாக யூஸ் பண்ணி ரிட்டுக்ஸ்மேப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்டிபாடி வந்து கொடுக்கும்போது இட்ஸ் டைரக்ட்லி goes and acts specifically on the tumor cells. So it will not act on the normal cells usually. So இந்த கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி? So chemo வந்து I said no, it is non-specific. So it cause all the side effects like from skin side effect, it can cause hair loss, it can cause chemotherapy induced nausea, vomiting சொல்லுவாங்க, then diarrhea வரலாம். So most important the bone marrow suppression. So normal cells in the bone marrow, the RBC, WBC, platelets, இதுவும் will be affected. So they will have anemia, the hemoglobin வந்து கம்மியாயிடும், platelet count கம்மியாகலாம், total count கம்மியாகலாம். இது இல்லாமல் because of low counts they can develop infections also. So அந்த மாதிரி complications, these are the usual complications which they develop with chemotherapy. ஸோ அந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அதெல்லாம் தேவை இருக்குமா சார்? ஆமாம், கவுண்ட்ஸ் கம்மியாக இருந்தால they require frequent blood transfusion, platelet கொடுக்க வேண்டியிருக்கும், blood கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் சார் இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க, அந்த எலும்பு மஜ்ஜை தெரப்பி, எலும்பு மஜ்ஜையை கம்ப்ளீட்டா மாற்றுறதுக்கான ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தெரப்பி, அது வந்து லிம்ஃபோமால நம்ம யூஸ் பண்றோம் இல்ல அது எந்தெந்த கண்டிஷன்ல நம்ம யூஸ் பண்றோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து இட்ஸ் அ ப்ரொசீஜர். ஹை டோஸ் கீமோதெரப்பி யூஸ்வலாக கொடுப்போம். ஸோ ஹை டோஸ் கீமோ கொடுக்கும்போது இந்த கேன்சர் செல்ஸும் வில் பி டையிங். அதோட சேர்ந்து நார்மல் செல்ஸ் இந்த போன் மேரோ, ஸோ நம்மளோட நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் இருக்கும் போன் மேரோ, தே ஆல்சோ வில் பி கில்ட். ஸோ அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வி டேக் த ஸ்டெம் செல்ஸ் பிஃபோர் ஒன்லி. ஸோ எதர் பேஷண்ட்டோட ஓன் ஸ்டெம் செல்ஸ் இந்த ஹை டோஸ் கீமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி we can take it and keep it in இது autologous stem that is called autologous transplant. இல்லனா we can take it from some other person. So match பண்ணிட்டு the HLA matching சொல்லுவாங்க. So matched donor இருந்தாங்கன்னா we take their stem cells and we give it to the patient. இது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் சார்? ஸோ யூஸ்வலாக லிம்போமாஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா கீமோ இம்யூனோதெரப்பி தான் கொடுப்போம், சம்டைம்ஸ் ரேடியேஷன் கொடுப்போம். ஆனால் இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து யூஸ்வலாக இட்ஸ் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து இட்ஸ் அன்காமன். வி டோன்ட் கிவ் பிகாஸ் இட்ஸ் வெரி இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட். பேஷண்ட் வந்து ஒரு மாதம் அட்மிட் பண்ணியிருக்க வேண்டிய, ஸோ எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஸோ தேர் ஆர் ஃபியூ கண்டிஷன்ஸ் வேர் வி அட்வைஸ் டிரான்ஸ்பிளான்ட் அப் ஃப்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்போது we tell them to take up a transplant. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த T-cell லிம்போமாஸ், அக்ரெசிவ் T-cell லிம்போமாஸ் இருக்கும், இல்லைனா பிரைமரி CNS லிம்போமாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 கண்டிஷன்ஸில் மட்டும்தான் வந்து வி அட்வைஸ் டிரான்ஸ்பிளான்ட் அப் ஃப்ரண்ட். ஸோ யூஸ்வலி டிரான்ஸ்பிளான்ட் வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிலாப்ஸ் அண்ட் ரிஃப்ராக்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கிவன் கீமோ அண்ட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் த பேஷண்ட் ரிலாப்ஸஸ். ஸோ அந்த மாதிரி ரிலாப்ஸ் வரும்போது வி யூஸ்வலி அட்வைஸ் டிரான்ஸ்பிளான்ட். நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் like how far it is going?
So they have just started and it's going on. We have all the state of art equipment and all the drugs, everything, and it's going on well here. சார் இந்த லிம்ஃபோமா வந்துடுச்சு, ஸோ நான் வந்து கீமோதெரப்பி எடுத்துட்டேன், ஸோ அது கம்ப்ளீட் கியூர் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம எப்போ அசஸ் பண்றது? இல்ல கம்ப்ளீட் கியூர் ஆன பிறகு வந்து நம்ம எவ்வளவு நாள் ஃபாலோ அப்ல இருக்கணும்? ஸோ யூஸ்வலாக கீமோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேஸ் லைனில் வில் டூ அ இமேஜிங், இதை சிடி ஸ்கேன் ஒரு பெட் ஸ்கேன் பண்ணும். ஸோ வில் கிவ் கீமோதெரப்பி ஒரு 3 cycles ஆர் 4 cycles கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் வி ரிப்பீட் அ ஸ்கேன். ஸோ அந்த டைமில் வில் சி த ரெஸ்பான்ஸ், ஓகே வெதர் த கீமோ இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். நம்ம வில் லுக் அட் த ரெஸ்பான்ஸ் அண்ட் இஃப் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா வில் கண்டினியூ ஃபார் another 2 or 3 cycles கொடுத்துட்டு வில் அப்சர்வ் த பேஷண்ட். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா த ட்ரீட்மெண்ட் இஸ் ஓவர். வி ஜஸ்ட் அப்சர்வ் த பேஷண்ட், லைக் எவ்ரி 3 months ஃபாலோ அப்க்கு அவங்க வரணும். ஸோ 3 months கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும். ஸோ யூஸ்வலாக ஸ்கேன்ஸ் தேவைப்படாது. இன்கேஸ் வி சஸ்பெக்ட் ஏதாவது திரும்ப டிசீஸ் ரிலாப்ஸ் ஆயிருக்கு, ஒரு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வில் ரிப்பீட் த ஸ்கேன்ஸ் அந்த மாதிரி. ஸோ சார், ஒரு கேன்சர் வந்துச்சு, எனக்கு லிம்ஃபோமா கேன்சர் வந்துருச்சு, எனக்கு வேற எந்த கேன்சரும் வராது அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல லைக் ஒரு கம்ப்ளீட் கியூர் ஆயிடுச்சு, எனக்கு லிம்ஃபோமா திரும்ப வராது அந்த மாதிரி எதுவும்? இல்லை. ஸோ லிம்போமா ரிலாப்ஸ் இஸ் காமன். ஸோ நம்ம காமனாக பார்க்கறது டிஎல்பிசிஎல்னு சொல்லுவோம். அதில் வந்து வித் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஒன்லி 60 to 70% ஆஃப் பேஷண்ட்ஸ் வில் பி கியூர்டுன்னு சொல்லலாம். ஸோ ரிமைனிங் 30% ஆஃப் பேஷண்ட்ஸ் இதர் தேல் பி ரிஃப்ராக்டரி, அப்படின்னா அந்த கீமோ வேலை செய்யாமல் கூட இருக்கலாம். இல்லைனா தே தே தட் ரெஸ்பாண்ட் ஆகும், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து வெதர் வீட் அட்வைஸ் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக லிம்போமே திரும்ப வர சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ சில இண்டோலண்ட் லிம்போமாஸ், இந்த ஃபாலிகுலர் லிம்போமாலாம் இருக்கும். அது ஆக்சுவலி வி சே இட் cannot be cured. ஸோ கீமோ கொடுத்தோன்னே குறைஞ்சிரும், அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு திரும்ப மெதுவாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ அது வந்து கேன்சர்ஸ். வேறு ஏதாவது கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வரும். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து வி ஆர் கிவிங் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பி தரும், ரேடியேஷன் தரும். அதுவே வந்து லாங் டேர்மில் வந்து ஒரு வெரி ஸ்மால் ரிஸ்க், லைக் 1 to 2% they can develop some other cancers. ஸோ யூஸ்வலாக இந்த ஹாட்ஸ்கின் லிம்ஃபோமா அது வந்து நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கு, நல்ல கீமோதெரப்பி இருக்குது. ஸோ யூஸ்வலாக 6 cycles கீமோதெரப்பி அந்த மாதிரி முடியும் போது தே அச்சீவ் அ வெரி குட் சக்ஸஸ் ரேட் ஆர் கம்ப்ளீட் ரெமிஷன் ரேட்னு சொல்லலாம். ஸோ நான் ஹாட்ஸ்கின் லிம்ஃபோமா அப்படின்னு வந்து யூஸ்வல் நம்ம அந்த என்னதான் நம்ம கீமோதெரப்பி கொடுத்தாலும் தே ஆல்வேஸ் ஹேவ் அ டெண்டன்சி டு ரிலாப்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அண்ட் சம் கண்டிஷன்ஸ் லைக் சிஎல்எல்ல பார்த்தீங்கன்னா ஃபெமிலியல் ப்ரீடிஸ்பொசிஷன் கூட இருக்கும். அதாவது குடும்பத்தில் வந்து நம்ம சொந்தக்காரங்க யாருக்காவது வந்து சிஎல்எல் இருந்துச்சுன்னா there is a 10% chance that the successors or other family members can also have lymphoma. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம அவங்கள முதல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஸோ சிஎல்எல் வந்து அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் எதுவும் கிடையாது. இன்கேஸ் ஹை ரிஸ்க் இருக்குன்னா வி கேன் ஜஸ்ட் சர்வைலன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ வி மானிட்டர் தெம் அண்ட் இன்கேஸ் ஒன்லி when it is diagnosed we have to treat. அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் மாதிரி எதுவும் கிடையாது இப்போதைக்கு. சார், இந்த லைக் ஸோ கீமோதெரப்பி நம்ம கொடுக்குறோம், சில பேருக்கு வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ சம் கீமோதெரப்பிஸ் இருக்குது லைக் ஆந்த்ராசைக்ளின்ஸ் அப்படின்னு சொல்றது, தட் இஸ் டேமேஜிங் த ஹார்ட், ஆர் லைக் சம் பிளியோமைசின் கைண்ட் ஆஃப் திங் விச் இஸ் டேமேஜிங் த லங்ஸ். ஸோ ஹவு ஃபார் வி ஆர் கோயிங் டு மேனேஜ் தோஸ் பேஷண்ட்ஸ், லைக் எப்படி மேனேஜ் பண்றோம்? ஸோ ஹாட்ஸ்கின் லிம்போமாவில் காமனாக நீங்கள் சொன்னது மாதிரி பிளியோமைசின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து லங் டேமேஜ் இல்லைனா ஸ்கின் சைட் எஃபெக்ட்ஸ் காமனாக காஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக பேஸ் லைன்லேயே வந்து வி அசஸ் இந்த லங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு எவ்ரி 2 cycles வி ரிப்பீட் த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வி மானிட்டர் தெம் அண்ட் தென் இஃப் இட்ஸ் நார்மல் ஒன்லி தென் வில் கோ வித் த கண்டினியூஷன் ஆஃப் கீமோதெரப்பி. ஆனால் இந்த மாதிரி நடுவில் சிம்டம்ஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா வி ஓன்ட் கிவ் த ட்ரக். ஸோ சிவியாரிட்டி இட்ஸ் வெரி சிவியர், usually we don't give that drug further and we change the treatment. நம்ம வேற ஏதாவது லைக் இட்டோபோசைட் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. சார், இந்த ரெட்டுக்சிமேப் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ரெட்டுக்சிமேப் இன்ஜெக்ஷன் போடுறதுனால வந்து இந்த கோவிட் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அந்த மாதிரி எதுவும் லைக் உங்க ப்ராக்டிஸ்ல? நான் என்னோட ப்ராக்டிஸ்ல லைக் வாட் எவர் ஐ ஹவ் சீன் இஸ் லைக் ரெட்டுக்சிமேப் கொடுக்கும்போது சம் இன்க்ரீஸ் ப்ரீடிஸ்பொசிஷன் டு கோவிட் இன்ஃபெக்ஷன் இஸ் தேர் அண்ட் தே டென் டு டெவலப் சம் போஸ்ட் கோவிட் சீக்வலே, அதாவது பெர்சிஸ்டன்ட் காஃப் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எதுவும் இருக்குதா சார்? ஸோ டெஃபினட்டிவாக சொல்ல முடியாது, தீஸ் ஆர் ஜஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் தான். ஸோ ரெட்டுக்சிமேப் வந்து நான் கொஞ்சம் பி செல்ஸ் கவுண்ட் இந்த பாடி வந்து குறைக்கும். ஸோ அதனால வந்து கோவிட் சிவியரிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹவ் சீன் ஃபியூ பேஷண்ட்ஸ், பட் இது எக்ஸாக்டாக வந்து ரெட்டுக்சிமேப்னாலையா இல்லைனா வந்து இட்ஸ் த
the regular COVID which is causing severe infection சொல்றது கொஞ்சம் கஷ்டம். But definitely the severity is slightly increased in these You patients. are advice on vaccination regarding. யூஸ்வலி இந்த கீமோதெரப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி வந்து வேக்சின் எடுக்கிறது பெட்டர். ஸோ இன்கேஸ் அப்படி இல்லைனாலையும் நடுவில் ஆல்சோ இட்ஸ் லைக் பேஷண்ட் வந்து கவுண்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கு, நியூட்ரோபினியா இல்லை அப்படின்னா they can take the vaccine also. Sir, like if some patient is coming to Kaveri hospital, like already அவங்க வந்து like there are some financial constraints, so அவங்களுக்கு வந்து how far we can support in the treatment, like with the CM scheme or anything. So நம்ம ஹாஸ்பிட்டலில் they are accepting all the insurance as well as the schemes, the central government health insurance, ECGHS, எல்லா schemes எல்லாம் இருக்கு. So everything is being accepted. So that is a boon for the patients actually. So a lot of patients are coming to us and we are treating them. So, sir, I really enjoyed having a good conversation with you. So, in the lymphoma அப்படிங்கிறது வந்து it is, I don't know like whether to say it as a good disease or a bad disease. So, some people respond very well. சில பேர் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப relapse ஆகிட்டு இருக்கும். So, even as doctors, we may find it difficult to get a complete control over the disease. So, but with the advent of like targeted therapies and this immunotherapies, I think like the overall survival rate of lymphoma like ரொம்பவே improve ஆயிருக்குது. And with the stem cell transplant also coming up, like the success rate of lymphoma treatment is overall doing very good. So I would like to take up any questions from the audiences, and any so you would like to add up anything, sir? ஸோ நீங்கள் சொன்னது தான். ஸோ லிம்போமா வந்து தே ஹை சான்ஸ் ஆஃப் கியூர் ஆக்சுவலி. ஸோ ஆல் த பேஷண்ட்ஸ் வந்து லிம்போமா வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஏதாவது ஸ்வெல்லிங், இஃப் யூ நோட்டீஸ் எனி ஸ்வெல்லிங் இந்த பாடி, ஏதாவது நெறிக்கட்டி இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, ஏதாவது அன்யூஷுவல் சிம்டம்ஸ் இருக்குது, இல்லைனா பி சிம்டம்ஸ் சொன்னாருங்களா, அந்த வெயிட் லாஸ், அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ், இமீடியட்லி கன்சல்ட் யுவர் டாக்டர். We'll have to just a biopsy, a diagnosis, and early treatment is always better. So they have a high chance of cure, 60 to 70% cure rate சொல்லலாம் இந்த B lymphomas எல்லாம். So it is better you consult your doctor immediately if you have any symptoms of lymphoma. And like the tertiary care, like the primary care physicians, they should not be like treating the lymph node swelling as a simple infection for a very long So time. காமனா பாத்தீங்கன்னா இந்த நெறிக்கட்டி, டிபினால நெறிக்கட்டி நினைச்சிட்டு TB நால நிறைய நெறிக்கட்டி, பேர் சின்ன வெளியில infection நால நெறிக்கட்டி, so they will keep on giving the antibiotics for a very long time. So அந்த மாதிரி இருக்காம like if it is like more than 2 weeks, definitely go and consult a medical oncologist or a hemato-oncologist. So any questions from the audience? So that's all. We'll like to wind up. Thank you. Thank you.